இந்த வீடியோவில் புரோட்டீன் ரிச் டயட்டு, புரோட்டீன் நல்லா இருக்கிற உணவை பற்றி, அது எப்படி நம்மளுக்கு வெயிட்டு ஏறணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத பற்றியும், இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் அண்டு ஓவரால் ஹெல்த்துக்காகவும் புரோட்டீன் தேவைப்படுறவங்களுக்காக இந்த வீடியோங்க. புரோட்டீன் ரிச் டயட் தேவைப்படுறவங்களுக்கு, மசில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அண்டு இந்த பிளான் வந்து ஹோல்சம் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்குங்க இன்றைக்கி நான் சொல்கிறது. இது வந்து வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனுக்கும் ப்ரிஃபரன்சஸாக இருக்குங்க. அந்த வெஜிடேரியனுக்கும் ஒத்து போகிற ஃபுட்டும் இருக்குது, நான் வெஜிடேரியனுக்கு ஒத்து போகிற ஃபுட்டும் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? புரோட்டீன் ரிச் டயட்டு பிளானை பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் 20 to 30 கிராம் புரோட்டீன் கிடைச்சா நம்மளுக்கு நல்லது. அது எதுலையெல்லாம் கிடைக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. காலையில் ஓட்டு மீல் புரோட்டீன் பவல், ஒரு பவலில் ஓட் மீலோடு சேர்த்து சில காம்பினேஷனை சேர்த்தா நல்ல ஒரு புரோட்டீன் ரிச் டயட்டாக இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். ஓட்ஸை வந்து குக் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு அதோடு சேர்ந்து பால், சரிங்களா, பாலும் சேர்த்துக்கிட்டு அதுலேயே வந்து ஒரு கப் ஆஃப் வே ப்ரோட்டீன் ஆர் க்ரீக் யோகர்ட் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். யோகர்ட்னா தயிர் தான், க்ரீக் யோகர்ட் அதையும் கொஞ்சம் சேர்த்து, அப்புறம் இது மேலே வந்து சியா சீட்ஸையும் நட்ஸையும் இல்லை பனானா வாழைப்பழத்தை பீஸ் பண்ணி போட்டுக்கிறது. அப்புறம் சியா சீட்ஸ் போட்டுக்கிறது. சியா சீட்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்புறம் நட்ஸ்னால் ஏதோ ஒரு வகையான முந்திரி, பாதாம், பிஸ்தா, இது மாதிரி நிறையா நட்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க, அதில் எதையாச்சும் போட்டுக்கிறது, வால்நட்ஸு, இது மாதிரிலாம். ஸோ இது ஒரு சாய்ஸாக இருக்குது, சரிங்களா? இது ஓட் மீலை பேஸ் பண்ணி இருக்குது. அடுத்தது என்னென்னா, முட்டையிலையும் வெஜிடபிள்லேயும் சேர்ந்த ஸ்க்ராம்பிள்ஸு, எக் அண்ட் வெஜ்ஜு ஸ்க்ராம்பிள். அது எப்படின்னா, 3 முழு முட்டையை எடுத்துக்கணும், 2 வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோடு வந்து கீரை, ஸ்பினாச் எல்லாம் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் பெல் பெப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும், அப்புறம் டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது தக்காளி. அதை தவிர இதை வந்து என்னென்னா ஹோல் கிரெயின் டோஸ்ட்டோடு சேர்ந்து சர்வ் பண்ணால் இது வந்து ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும். 20 to 30 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கிற ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 3வது இடத்துல என்ன இருக்குன்னா, ஸ்மூத்தி, ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஸ்மூத்திஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அது என்னென்னா, 1 கப் மில்க் எடுத்துக்கோங்க, பால், 1 கப் பால் இல்லை சோயா மில்க் எடுத்துக்கிட்டு, அப்புறம் 1 ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர், நல்ல ப்ரோட்டீன் பவுடராக, நியூட்ரிலைட்டுன்னு இருக்குல்லங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி நல்ல ப்ரோட்டீன் பவுடராக எடுத்துக்கிட்டு, அதோடு சேர்த்து என்ன பண்ணலான்னா 1 டீஸ்பூன் பீனட் பட்டரும் அதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பீனட் பட்டர் சேர்த்துக்கிட்டு, ஒரு பனானா, அதாவது வாழைப்பழம், அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் வந்து கீரை வகைகள், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்பினாச், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்மூத்தி பண்ணிங்கன்னா அது ஒரு ஹை ப்ரோட்டீன் ஸ்மூத்தியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 20 to 30 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கிடச்சிரும். இதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒரு ப்ரோட்டீன் ரிச் டயட்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்கு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில், ஏன்னா வெயிட் கெயின் பண்ணணுங்கிறவங்க தானே இதை பண்ணுறாங்க, அதனால் வெயிட் கெயின் ஆகிறதுக்காக நிறைய தடவை சாப்பிட வேண்டியதாக இருக்குது, 3 to 4 hours ஒன்ஸு. ஸோ மிட் மார்னிங்கில் எடுத்துக்கிறது 10 to 15 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, க்ரீக் யோகர்ட் எடுத்துக்கலாம், லஸ்ஸி மாதிரி எதுவும். ஸோ அதோடு சேர்த்து க்ரீக் யோகர்ட் மட்டும் எடுத்துக்காமல் க்ரீக் யோகர்ட்டோட பெரிஸ், ப்ளூபெரி, பிளாக்பெரி, இந்த மாதிரி எதையாச்சும் பெரிஸை போட்டு அது மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 10 to 15 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். அப்புறம் பாயில்டு எக் 2, அவிச்ச முட்டை, அதோடு சேர்த்து ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கோங்க, அதுவும் நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட்டு. ப்ரோட்டீன் பார் நல்லா விற்கிறாங்க, லோ சுகரு ஹை ப்ரோட்டீனோட, அதை வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது 3வது என்னென்னா, லஞ்சோட ஆப்ஷன்ஸு 30 கிராம் டு 40 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கிரில்டு சிக்கன் சாலடு பற்றி பார்க்கலாம். 150 கிராம் கிரில்டு சிக்கன் பிரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அதோடு சேர்ந்து
ஒரு க்ரீன்ஸையும் சிக்பீஸோ அண்ட் அவகாடோ இதெல்லாம் எடுத்து அப்புறம் ஆலிவ் ஆயில் அண்ட் லெமன் ட்ரெஸ்ஸிங்ஸ் போட்டு இதை சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக லஞ்ச் ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் லென்டில்ஸ் அண்ட் க்யூனியோ பவல் வெஜிடேரியன், அது வந்து 1 கப் ஆஃப் குக் பண்ண லென்டில்ஸ் எடுத்துக்கிட்டு 1/2 கப் க்யூனியோவை எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து ரோஸ்டட் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட்டு, பெல் பெப்பர் இந்த மாதிரி எதையாச்சும் எடுத்துகிட்டு ஸ்ப்ரிங்கிள் வித் ஃபீட்டா சீஸ் இதையெல்லாம் சேர்த்து செய்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு லஞ்சுக்கான ஆப்ஷனாக அமையுது. இதை தவிர அடுத்த கட்டத்தில் என்ன இருக்குதுன்னா சிக்பீஸ் அண்ட் பன்னீர் ஸ்டிர் ஃப்ரை. அது 100 கிராம் ஆஃப் பன்னீர் எடுத்து 1 கப்பு பாயில்டு சிக்பீஸும் எடுத்துக்கிட்டு அதோட ஸ்பைசஸும் டொமேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறது. அதுக்கப்புறம் 4வது ஆப்ஷன் என்னென்னா ஆஃப்டர்நூன் ஸ்நாக்கு, அதுவும் 10 to 15 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனுக்கானது. காட்டேஜ் சீஸு அண்டு பைனாப்பிள் இதை சேர்த்து எடுத்துக்கிறதும், ப்ரோட்டீன் ஷேக்ஸு மில்க்கு வித் ப்ரோட்டீன் பவுடர் போட்டு ப்ரோட்டீன் ஷேக்ஸும், சிக்பீ சேலட் வித் லெமன் அண்ட் ஹெர்ப்ஸு. சரிங்களா, இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தவிர டின்னருக்கான ஆப்ஷன் 30 to 40 கிராம் ப்ரோட்டீன். அதில் என்னென்னா சால்மன் வித் ப்ரௌன் ரைஸு, 150 கிராம் பேக்டு சால்மனும் 1 கப்பு ப்ரௌன் ரைஸும் அப்புறம் ஸ்டீம்டு ப்ரோக்காலியும் எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டாலும் நல்ல ப்ரோட்டீன் கிடைக்குது. அப்புறம் டொஃபு ஸ்டிர் ஃப்ரை வெஜிடேரியன், இதை பற்றி பார்க்கலாம். 200 கிராம் டொஃபும் ஸ்டிர் ஃப்ரைடு வித் வெஜிடபிள்ஸ் அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி வெஜிடபிள்ஸோட ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட்டு. அது தவிர சாய் சாஸு அண்டு ஜிஞ்சர் சீசனிங் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வந்து ஹோல் வீட்டு நூடுல்ஸோட முழு தானியத்தில் செய்யப்பட்ட நூடுல்ஸோடு சேர்ந்து இதை சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். அது தவிர பீஃப் அண்ட் பீன் சில்லி, இது எப்படின்னா 100 கிராம் லீன் கிரவுண்ட் பீஃப் எடுத்துக்கிட்டு 1 கப்பு கிட்னி பீன்ஸும் அப்புறம் டொமேட்டோஸ், ஆனியன் அண்ட் ஸ்பைசஸும் இதெல்லாம் கலந்து சாப்பிட்றது ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக அமையுது. இப்போது ஈவினிங் ஸ்நாக்கு 10 to 15 கிராம் எகைன் பார்க்கலாம். ப்ரோட்டீனுக்காக 10 to 15 கிராம் ப்ரோட்டீனுக்காக ரோஸ்டட் சிக்பீஸ் வித் ஸ்பைசஸ். சரிங்களா, அது தவிர ப்ரோட்டீன் பேன்கேக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ஓட்ஸ்லேயும் முட்டையில் வெள்ளைக்கருவிலையும் அண்ட் ப்ரோட்டீன் பவுடர்லேயும் சேர்ந்து செய்கிறது. அது தவிர மில்க் அண்ட் ஆல்மண்ட்ஸு, ஒரு கிளாஸ் ஆஃப் லைட்டாக வார்மாக இருக்கிற மில்க் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கை நிறைய ஆல்மண்ட்ஸை போட்டு அதில் ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்றது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போது கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெகுலராக இன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அனிமல் சோர்ஸை சொல்லிடுறேன். நான்வெஜ்லேருந்து வர்றது இருக்குல்லங்க, அது என்னென்னு பார்த்தா சிக்கனு, டர்க்கி, அதுக்கப்புறம் பீஃபு, ஃபிஷ்ஷு, எக்ஸு இதெல்லாம் வந்து அதுலேருந்து நல்லாவே ப்ரோட்டீன் கிடைக்குது அனிமல் சோர்ஸ்லேருந்து. இதை தவிர டைரி, அதாவது பால் பொருட்கள், க்ரீக் யோகட்டு, காட்டேஜ் சீஸ் அண்ட் மில்க்கு இதிலேருந்து கிடைக்குது. 3வது பிளான்ட் பேஸ்டு வெஜிடேரியன். சரிங்களா, அது என்னென்னா லென்டில்ஸு, சிக்பீஸ், குயினியா, டோஃபு அண்ட் எடிமாமே. ஓகேங்களா, இதுல எல்லாம் கிடைக்குது. அப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸில் என்னென்னு பார்த்தா ஆல்மண்ட்ஸு, சியா சீட்ஸு, அப்புறம் ஹெம்ப் சீட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஹெம்ப்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஹெல்த்தி ஆப்ஷன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தா ஹோல் கிரைன்ஸில் வந்து என்னன்னு கேட்டால் ப்ரௌன் ரைஸு, அதுக்கப்புறம் ஹோல் ஒயிட் ப்ரெட்டு, அப்புறம் குயினியா. ஓகேங்களா, இதெல்லாம் வச்சு இதுதான் வந்து ப்ரோட்டீன் ரிச் டயட்டு ஃபுட்டுக்கான ரெகுலராக இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வழியாக இருக்குது. இதை தவிர ஆப்டிமலாக வந்து ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிறதுக்கான டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள். நம்மளோட ப்ரோட்டீன் இன்டேக்கை த்ரூ அவுட் த டே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. 20 to 40 கிராம் பெர் மீல் கிடைக்கிற மாதிரி, ஒரே நேரத்தில் கிடைக்காம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கிடைக்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க. அப்புறம் அனிமல் ப்ரோட்டீனும் பிளான்ட் பேஸ்டு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனை கம்பைன் பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தேவையான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் எல்லாமே கிடச்சிரும்.
அது தவிர ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர், நல்லா 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க. அதான் வந்து செரிமானத்துக்கும் ஹெல்ப் பண்ணி நம்ம மசில் எல்லாம் ரெக்கவரி ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதை தவிர ஃபைபர் அண்டு ஹெல்த்தியான ஃபேட்ஸு, அதாவது நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்களே ஹெச்டிஎல், அதுவும் நார்ச்சத்தும் இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் எய்ம் 1.2 to 2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பெர் கிலோகிராம் ஆஃப் யுவர் பாடி வெயிட்டு டெய்லி. அது நம்ம கோல்ஸை பொறுத்து 1.2லேருந்து 2 கிராம் வரைக்கும் நம்ம பாடி வெயிட்டுங்க. இப்போ நம்ம 50 கிலோன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 70 கிலோன்னு வச்சுக்கோங்க. 70 கிலோவுக்கு 140 கிராம், 160 கிராம்லேருந்து 84 கிராம்லேருந்து 140 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 1.2 to 2 கிராம் பெர் கேஜி ஆஃப் வெயிட்டுக்கு ப்ரோட்டீன் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.